ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகாவோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஆகாஷ்க்கு கொஞ்சம் கோல்டா இருக்கிறதுனால ஜெசிகா மட்டும் தான் ஸ்கூலுக்கு போறா. எனக்குமே இன்னைக்கு காரசாரமா நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ கொஞ்சம் சிம்பிளான மெனுவா தான் இன்னைக்கு சூஸ் பண்ணிருக்கேன். அதுலயும் இன்னைக்கு காலையில 5 மணிக்கு அலாரம் அடிச்சதுமே இன்னைக்கு எழும்பவே இஷ்டம் இல்ல. யாராவது கொண்டு ஒரு பெட் காஃபி தந்து பிரேக்ஃபாஸ்ட் இந்தாமா லஞ்ச் இந்தாமான்னு எனக்கு கேட்கணும் போல இருந்து கண்ட கனவு கலைஞ்ச மாதிரி வாய்ப்பே இல்ல. போய் வேலைய பாருன்னு என்னவன் சத்தத்தோடு இன்னைக்கு எழுப்பி வேலையும் தொடங்கியிருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சிருந்த கொண்ட கடலைய உப்பு போட்டு வேக வச்சு அதை 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக எடுத்து வச்சிருக்கேன். லஞ்சுக்கு ரசம் இருந்தா நல்லா இருக்கும் போல இருந்து, அதனால நல்ல காரசாரமா மிளகு ரசமும் வச்சு கொஞ்சம் கொலைய சோறையும் பொங்கி வடிச்சு வச்சிருக்கேன். ரசமும் ஃபிஷ் ஃப்ரையும் பெஸ்ட் காம்பினேஷன். கழுகி எடுத்த மீன்ல வத்தப்பொடி சீரக பொடி உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் முட்டை குழம்பும். எண்ணெயில கடுகு பல்லாரி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை எல்லாம் வதக்கிட்டு சிக்கன் மசாலாவையும் உள்ள சேர்த்து 2 பெரட்டி அதோட பச்சை வாசனை போனதும் தேங்காய் பொரிகடலை கசகசா சோம்பு தண்ணி விட்டு மைய அடிச்சு அதையும் உள்ள சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு அவிச்சு வச்சிருக்கிற முட்டையில கீரையும் போட்டு உள்ள சேர்த்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா ஆப்பத்துக்கு ஆப்ட் ஆகுற மாதிரி சூப்பரா முட்டை குழம்பு ரெடி. பிள்ளைங்களுக்கு ஆப்பனாலே தேங்காய் பால் வச்சு கொடுத்தாலே சாப்பிடுவாங்க. எனக்கு தான் கொஞ்சம் காரசாரமா ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் போல இருந்து எனக்காக தான் இன்னைக்கு முட்டை குழம்பும் வச்சிருக்கேன். ஊற வச்சிருந்த மீனையும் பொரிச்சு எடுத்துட்டேன். பொங்கி வச்சிருந்த சோறுல ரசத்தை ஊத்தி நல்லா கொலையா மிக்ஸ் பண்ணி அதையும் பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டேன். கூடவே பொரிச்சு வச்சிருந்த மீனையும் முள் இல்லாம ஊதுத்தி பாக்ஸ்ல எடுத்து வைக்கேன். இது ஜெசிகா மதியம் எடுத்து சாப்பிட்டதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே 10 மணி ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளான மெனு தான், ஆனா ஜெசிகா எனக்கு திருப்தியாவும் சாப்பிடுவா. எங்களுக்கும் இது கம்ஃபர்ட் ஃபுட்டாவே இருக்கும். அரைச்சு வச்ச ஆப்பமாவை கலக்கி பார்க்கும் போதே இன்னைக்கு ஆப்பம் பஞ்சு போல வரும் போல இருக்கு. சுட சுட ஆப்பத்தையும் செஞ்சு முட்டை குழம்பு ஊத்தி சாப்பிடவும் கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.